அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். Good morning, everyone. I'm so glad to be present here today in front of you as a guest of honor again in this Women's Day. Last year நான் இங்கே வந்தேன், பார்த்தீங்களா யாராச்சும்? ஞாபகம் இருக்கா என்னைய? I express my gratitude to Victor sir, Ruben sir, Dabasi miss and all the staffs and students of the school. இன்னைக்கு என்ன டே? உமன்ஸ் டே. ஓகே சார், நோட்டீஸில் எப்படி போட்டிருந்தாங்க? மகளிர் திறன் மேம்பாட்டு தினம். இங்கிலீஷில் என்னது இது? மகளிர் திறன் மேம்பாட்டு தினம். இங்கிலீஷில் எப்படி சொன்னாங்க சார்? விமென்ஸ் எம்பவர்மெண்ட் டே. தெரியாதா உங்களுக்கு? லாஸ்ட் இயர்லாம் சொன்னீங்க, சொல்லல. ஓகே, ஸோ எம்பவர்மெண்ட்னா என்ன? உங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கேற்றாப்புல நான் வந்து பேசுகிறேன். உமன்ஸ் எம்பவர்மெண்ட்னா என்ன, நீங்கள் எப்படி எம்பவர்டாக ஃபீல் பண்ணணும் இந்த ஏஜில் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுவேன். லாஸ்ட் வரையும் கவனிங்க. லாஸ்ட்டாக நான் சொல்ல 5 பாயிண்ட்ஸ் எல்லோரும் சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம எம்பவர்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேவையான விஷயம் என்னது? இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டடி, எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலே, அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா உமன் வந்துட்டு 66% ஆஃப் உமன் தான் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் படிக்கிறாங்க. அதே மாதிரி மென் பார்த்தோம் அப்படின்னா 82% ஆஃப் மென் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து 2022ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படி பார்க்கும்போது மென்னை கம்பேர் பண்ணும்போது விமன் வந்துட்டு ஒரு 16% லெஸ்ஸாக தான் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அது வரைக்கும் 10th-ஓடே அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் வந்து எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரியல் எஜுகேஷன்னா என்ன? ரியல் எஜுகேஷன்னா என்னென்னா, இஸ் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தட் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் அண்ட் லிவ் அ ப்ரொடக்டிவ் லைஃப். அதாவது இந்த ஸ்கூலில் இருந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள், ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு ஸ்கூலே நிறையா கொடுத்துரும். அதுவும் கிறிஸ்துராஜா ஸ்கூல் மாதிரியான ஸ்கூல்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன். ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் இருக்காது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவ்வளோ இருக்கும். நம்மளோட எம்பவர்மெண்ட்டுக்கு பேஸே வந்து நம்ம கிறிஸ்துராஜா ஸ்கூல் தான். கிறிஸ்துராஜா ஸ்கூலில் படித்தவங்க எப்பயுமே நாங்கள்லாம் வந்து 10th வரைக்கும் தான் இங்கே படித்தோம். நான் படிக்கும்போது எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் இங்கே படித்தேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இங்கே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போது +1 +2 இல்லை, அதனால வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்தது. இல்லைன்னா நாங்கள் இங்கே தான் படிச்சிருப்போம். ஸோ அந்த பேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இப்பயும் வந்து எங்களால் ஒரு லெவலில் நின்று எங்களால் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியுது, சஜஷன்ஸ் சொல்ல முடியுது, பேச முடியுது, பயம் இல்லாமல் பேச முடியுது. ஸோ கிறிஸ்துராஜா ஸ்கூல்லே வந்து அந்த பேஸ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ்ஸு சார்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நீங்கள் இப்போவே அதை வந்து உள்வாங்கிட்டு அதுபடி நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்யூச்சரில் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ ரியல் எஜுகேஷன்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் கெயின் பண்ணிக்கிற ஸ்கில் அண்ட் நாலேஜ், அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடக்டிவாக அதை யூஸ் பண்ணுறது தான் ரியல் எஜுகேஷன். இல்லை நான் வந்து படித்தேன், ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், வீட்டில் தான் இருக்கேன், அது வந்து ரியல் எஜுகேஷனே கிடையாது. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில், அதுதான் ரியல் எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், எஜுகேஷன். லாஸ்ட்டாக நான் கொஸ்டின் கேட்பேன். எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் உமன் எம்பவர்மெண்ட்க்கு. செகண்ட் பார்த்தோன்னா ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நாங்கள் இருக்கும்போது, நாங்கள் படிக்கும்போதெல்லாம் சார் டெய்லி ஸ்கெட்யூல்ஸ் எழுத சொல்லுவார். உங்களுக்கு சொல்கிறாங்களா அப்படி? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, வேக்கப் டைம், அப்புறம் என்னது எக்ஸசைஸ் டைமாக, மெடிடேஷன் டைம், அந்த மாதிரிலாம் டைமாக போட்டு எங்களுக்கு எத்தனை மணிலேருந்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி நாங்கள் படிக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது காலையில் 6 o'clock முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெடிடேஷன், யோகா, இது வந்து மஸ்ட்டு.
உங்களுக்கு யோகா ஸ்கூல்லே சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ யோகா, மெடிடேஷன் இது மஸ்ட்டாக பண்ணிவிட்டு எக்ஸசைசஸ் உங்களுக்கு தெரிஞ்சது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். சரியா? ஹெல்த்தியாக சாப்பிடணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், காலைல எந்திரிச்ச உடனே ஒரு 300 ml வாட்டர் குடிங்க எல்லாருமே. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நம்ம வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு காலையில் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், 300 ml, அட்லீஸ்ட் 300 ml. இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் 500 ml குடிக்க சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் 300 ml தண்ணி குடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஓகே? அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நரிஷ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு, அந்த நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாருக்கும் தெரியுமா? ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தெரியும். என்னென்ன போடுவீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸில்? பேசுங்க. லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய எல்லாம் பேசுனாங்க, வேற யாருமே பேச மாட்டீங்க. வால்நட்ஸ், அப்புறம் டேட்ஸு, வால்நட், டேட்ஸு, அப்புறம் பிஸ்தா, கேஷ்யூ அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஸ்தா, பாதாம், ஃபிக்ஸு, இது 5 வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் அதாவது குவான்டிட்டி இருக்குது. ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா, 2 டேட்ஸு, 2 ஃபிக்கு, வால்நட் 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி குடிக்க சொன்னேன்ல உங்களை காலையில், அது குடித்ததுக்கப்புறம் இதையும் நீங்கள் குடிச்சிடலாம். சரியா? இது குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்கலாம். சரியா? ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எப்படி வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஹெல்த்தியானது சாப்பிட்றீங்களா இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களா, எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, இதெல்லாம் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் செகண்ட். நீங்கள் வந்து எம்பவரிங்காக ஃபீல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன், செகண்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஓகேவா? தேர்ட் வந்துட்டு பி போல்ட் இனஃப் டு சே நோ. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்க ஏதாவது உங்களை வந்து ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன்ஸில் ஏதாவது பண்ண சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு அது ஒப்பலை அப்படின்னா நீங்கள் போல்டாக அந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. சரியா? உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் வந்து நீங்கள் கேட்கணும். ஐயோ என் ஃப்ரெண்டு கோச்சுக்குவாளே, நான் அப்படி பண்ணலன்னா என் ஃப்ரெண்டு கோச்சுக்குவாளே, இல்லை அவங்க கோச்சுக்குவாங்களே, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கோச்சுக்குவாங்களே, அதெல்லாம் இருக்கவே கூடாது. போல்ட் இனஃப் டு சே நோ. சரியா? நோ சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அதே மாதிரி இப்போது பெண் குழந்தைகளுக்காக சொல்கிறேன், பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து நிறையா அப்யூசஸ் நடக்குது. பேடான டச்லாம் வந்து பஸ்ஸில் தான் மோஸ்ட்டாக நடக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருக்காமல் எப்படி இதை சொல்லுவோம் நம்ம வெளியில் அப்படின்னு இருக்காமல் எந்திரிச்சு அந்த இடத்துல நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். அங்கேருந்து தான் உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்குது. சரியா? ஸோ வந்து நீங்கள் எதுக்குமே வந்து ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, பேடாக நடக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அந்த இடத்துல எந்திரிச்சு வந்து நீங்கள் சொல்ல பழகிக்கணும். ஓகேவா? இதுதான் தேர்டு. ஸோ பி போல்ட் இனஃப் டு சே நோ. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹூ யூ ஆர். அப்படிங்கிறது வந்து நீங்கள் மேபி டார்க் ஸ்கின் டோன்டாக இருக்கலாம், இல்லை டஸ்கியாக இருக்கலாம், இல்லை ஃபேர் ஸ்கின் டோன்டாக இருக்கலாம். எதாக இருந்தால் என்ன, எல்லாத்தையுமே வந்து கடவுள் தானே படைச்சாரு, எல்லாருமே கடவுள் தானே படைச்சாரு, எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் படைச்சிருக்காரு. அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும். ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே. இப்போ யாரெல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் சும்மா கை தூக்குங்க. சார்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, தூக்குங்க. யாரெல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க? வீட்டுக்கு போன உடனே ஃபோன் எடுக்கிறது. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறனால இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கொண்டு வருதான் அது. ஓகே கீழே போடுங்க. லோ செல்ஃப் எஸ்டீம் கொண்டு வருதான். ஐயோ அவங்கள மாதிரி நம்ம அழகாக இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம கலராக இல்லையே, அவங்கள மாதிரி நம்மளால் பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் தான் நிறையா பேருக்கு கொண்டு வருதான். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அவங்க பேசும்போது ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு வீடியோ முன்னாடி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப க்ளோயிங்காக இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிக்க கூடாது. அதேமாரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது சில பேரோட வாய்ஸ் வந்து
கேர்ள்ஸோட வாய்ஸ் கொஞ்சம் மேஸ்குலினிட்டி வாய்ஸாக இருக்கும், மேஸ்குலைனாக இருக்கும், கொஞ்சம் போல்டாக ரஃப்பான வாய்ஸாக இருக்கும். சில பேருக்கு கீச் கீச்சுன்னு பேசுவாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரு நாளும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹூ யூ ஆர். ஓகேவா? ஸோ 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். 5th பாயிண்ட் என்னன்னா, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். எப்பயுமே வந்து நம்மளோட லைஃப்க்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு இந்த லைஃப் யார் கொடுத்தது? காட். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து டெய்லி போய் அம்மா தேங்க்ஸ்மா, அப்பா தேங்க்ஸ்பான்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி சொல்லலைனாலும் அவங்கள டிஸ்ஹானர் பண்ணாமல், அவங்க மனசு நோகிற மாதிரி ஏதாவது செய்யாமல் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் எப்போ கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உங்களை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் எப்பயுமே பேஸ். அது வந்து ஃபீமேல்ஸாக இருந்தாலும் சரி, மேல்ஸாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு என்ன இருக்குது? அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையேன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்குது? சரியா? இப்போது அவங்கள மாதிரி என்னால் எனக்கு ட்ரெஸ் இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு செப்பல் போட முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு காலே இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்காக கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து கிராட்டிடியூட் ஷோ பண்ணணும். அதே மாதிரி டீச்சர்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளை வந்து இந்த அளவுக்கு மெருகேற்றி கொண்டு வர்றதே டீச்சர்ஸ் தான். ஓகேவா? அதனால் 5th பாயிண்ட் வந்துட்டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் இன் யுவர் லைஃப். சரியா? 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நான் சொன்னது? அட்டென்டிவாக இருந்தீங்களா? ஓகே, என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, சே நோ. ஓகே, பி கான்ஃபிடென்ட் அபவுட் ஹூ யூ ஆர். ஓகே, 5th ஒன் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இது எல்லாமே செய்வீங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேக் அவே மெசேஜ் இந்த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டேல எம்பவர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த 5 இது உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சூப்பராக போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you so much, ma'am.